மேல்முறை நோட்டீஸுக்கு எதிராக அமைச்சர் ஐ பெரியசாமி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டதற்கு என்ன காரணமாக சொல்லப்பட்டுள்ளது? கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை திமுக ஆட்சி காலத்தில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக பதவி வகித்த பொழுது ஐ பெரியசாமி அமைச்சராக இருந்த பொழுது சுமார் 2 கோடிக்கும் அதிகமான அளவிற்கு சொத்து சேர்த்ததாக தமிழ்நாடு ஊழல் தடுப்புத்துறை அந்த வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரத்தில் ஊழல் தடுப்புத்துறையினுடைய தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட அந்த தீர்ப்பு விசாரணை என்பது ரத்து செய்யப்பட்ட நிலையில் அதற்கு அது தொடர்பான மேல்முறையீட்டு மனுவை அமைச்சர் ஐ பெரியசாமி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். இந்த ஒரு மனு மீதான விசாரணை தான் நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது அவருடைய அந்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றமானது தள்ளுபடி செய்து மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஐ பெரியசாமி மற்றும் செந்தில்குமார் எம்எல்ஏ ஆகியோர் தரப்பில் மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில்தான் அந்த மனுக்களை தற்பொழுது நீதிபதி தீபாங்கர் தத்தா தலைமையிலான அமர்வானது விசாரணைக்கு ஏற்க மறுத்து தள்ளுபடி செய்வதாக உத்தரவை அவர்கள் தெரிவித்தனர். அது மட்டுமல்லாமல் அந்த உத்தரவை அடுத்து அந்த மனுவை திரும்பப் பெறுவதாகவும் மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவிற்கு எதிராக தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை தான் தற்பொழுது ஐ பெரியசாமியுடைய சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவை பிறப்பித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.